துவக்கிடுவாரு. இதே நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி 2014 ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பாக இதே அவர் வார்த்தையை சொன்னார். 2020 இந்தியா வல்லரசு ஆதரமா நாட்டின் பிரதமராக என்னை தேர்ந்தெடுங்கள் அவர் கேள்வி கேட்டார். எல்லாருக்கிட்டையும் வாக்கு கேட்டார். நாமளும் வாக்களிச்சோம், அதிகாரத்திற்கு போனாரு. இப்ப 2024 வந்துருச்சு. இதுவரை இந்தியாவை ஏங்க ஐயா வல்லரசு ஆக்கலான்னு கேட்டா அதுவா 2047 ஆயிருங்கிறார். சரி 2047 ஒருவேளை ஆகலைன்னா 2057 ஆயிருங்க. 2057 ஆகலைன்னா அப்புறம் 2067ங்க. இந்த குங்கி படத்துல நம்ம அண்ணன் இவர் போய் கேட்பார்ல, பேர் என்ன, கம்பீராமையா ஜோசிய கேட்க போவார்ல, 52 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கருமாயப்பட்டு ரொம்ப கஷ்டத்தை அனுபவிங்க. அதுக்கப்புறம் அதுவே பழகிடும். அதுபோல 2020 ஆகுமா, இல்லைன்னா 2047 இல்லைன்னா 67 57 இதுக்கு எதுக்கு நாட்டின் பிரதமர்? இதுக்கு எதற்கு இந்த நாட்டுக்கு பிரதமர்? நமக்காக வரம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நம்மள்ட்ட திட்டு வாங்குறதுக்குனே வரம் வாங்கிட்டு வந்தவங்க அவங்க. அப்படிலாம் இருக்காது. அந்த பாசிஸ்ட் ஐயா மோடி நாட்டை ஆள்வதற்கு, நாட்டை வழிநடத்துவதற்கு என்ன தகுதி? உட்கார்ந்துகிட்டு பாஜக வந்துச்சுன்னா இந்தியாவை காப்பாற்றுவோம். ஐயா எசமான இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய 10 ஆண்டு கால ஆட்சியில 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன். எத்தனை கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு? 10 வருஷத்துல 20 கோடி பேருக்கு கொடுத்திருக்கணும். கொடுத்திருக்காங்களா? அதை கொடுக்க வக்கில்ல. அப்புறம் என்ன அது பத்தி ஒரு வார்த்தை பேசியிருக்காங்க மோடி. ஒரு வருடம் ஒரு கண்டனம் இருக்கா? யாரும் வாய் திறந்து கூட பேசலையே. திமுக இருக்க உடன்பிறப்புகள் எங்களை விமர்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் சரியா போயிருது. அவங்க ஆப்போசிட்ல அங்கிட்டலாம் பேசுறது இல்ல. மாமன் கொடுக்கறதுக்கு இங்க இருந்து ஒருத்தர் டெல்லிக்கு போனாரு. அவர் தான் இந்த மாமன்னன் படத்துல காமெடி நடிகர். அங்க போய் நின்னுட்டு எப்படி தெரியுமா, அடுத்ததாக தமிழ் இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு. என் அன்பு சொந்தங்களே, அருமை உடன் பிறந்தார்களே, மாற்றம் என்கிறோம். எந்த கட்சியிலிருந்து, எந்த கட்சியின் ஆட்சியிலிருந்து மாற்றம், எந்த கட்சியின் கோட்பாடு கொள்கைகளிலிருந்து மாற்றம். இந்த கட்சிகள் ஆட்சிகளை சகித்துக் கொள்ள முடியாமல் அதிலிருந்துதானே மாற்றத்தை நாம் விரும்பினோம். நீங்கள் பாருங்கள், இத்தனை சிக்கல்கள், இவ்வளவு இடையூறுகள், இவ்வளவு துன்பதுயரங்கள், இவ்வளவு ஏழ்மை வறுமை, இவ்வளவு பிரச்சனை இந்த நாட்டில் இந்த மக்களுக்கு வந்ததற்கு காரணம், பொறுப்பேற்க வேண்டியது யார்? இந்திய பெருநாட்டை விடுதலை பெற்ற 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டது காங்கிரஸ். அதன் பிறகு பாரதிய ஜனதா, இடையில் அவ்வப்போது சில பல தலைவர்கள். அதில் ஆகச் சிறந்த ஆட்சியை தந்த பெருந்தகை 2 ஆண்டுகள் இருந்தாலும் ஐயா VP சிங் அவர்கள். அவர் என்ன இந்த காங்கிரஸ் கட்சி
அதன் மூலமாக பிரதமர் ஆனாரா? இல்ல பாரதிய ஜனதா மூலமாக பிரதமர் ஆனாரா? இல்லை, மாநில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நியமித்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களின் விருப்பம். இந்தியா ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள் இங்கே இருக்கிற கட்சி தலைவர்கள். ஆனால் கூட்டணி ஆட்சி தொடர்ச்சியாக உருவாகிறதே ஒழிய கூட்டாட்சி மலரவில்லை. கூட்டாட்சி வரும்போதுதான் மாநிலங்களின் தன்னாட்சி உரிமைகள் பாதுகாக்கப்படும். இப்போது மாநிலத்தில் கல்வி என்பது மாநில உரிமை. அது மாநிலத்திற்கு இருக்கா? இல்லை. மருத்துவ மாநில உரிமை இருக்கிறதா? இல்லை. நீங்கள் ஒரு மருத்துவமனை தொடங்க வேண்டும் என்றால் மத்திய அரசிடம் போய் அனுமதி பெற வேண்டும். நீங்கள் ஒரு கல்லூரி என்றால் நீங்கள் செய்ய முடியாது. கல்வி மாநில உரிமை இல்லாமல் மத்திய அரசின் பொதுப்பட்டியல் கொண்டு வைத்து விட்டார்கள். அதை எடுத்துக்கொண்டு போகும்போது இருந்த பெருமக்கள் திமுக, எடுத்துக்கொண்டு போன பெருமாட்டி அம்மையார் இந்திரா காந்தி. நம்முடைய கச்சத்தீவை தான் தோன்றித்தனமாக எடுத்துக் கொடுத்தது இந்திரா காந்தி. எடுத்துக் கொடுக்கும் போது அதிகாரத்திலிருந்து தடுத்து போரிடாமல் இருந்தது திமுக. இந்தியை திணித்தார்கள். என்னரும் தமிழ் மொழி இறந்து விடுமோ என்று நம் உயிர் சொந்தங்கள், நமது முன்னவர்கள் உயிரை கொடுத்து தடுத்தார்கள். தீக்குளித்து செத்தார்கள், விஷமருந்தி மாண்டார்கள், சிறையிலே அடிபட்டு செத்தார்கள், துப்பாக்கி குண்டுகளுக்கு நெஞ்சு காட்டி இறந்தார்கள் நம் தாய்மொழியை காக்க. ஏன்? தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற முழக்கத்தை புரட்சி பாவலன் முன்வைத்தான். அதற்காக எங்கள் உயிருக்கு நிகரான தமிழ் இறந்துவிடக்கூடாது இந்தி திணிப்பால் என்று. இப்போது என்ன நடந்தது? எந்த கட்சி இந்தியை திணித்ததோ அந்த கட்சியோட தேர்தல் வெற்றிக்காக, அரசியல் லாபத்திற்காக கூட்டணி வைத்தவுடன் தடையின்றி இந்தி, எல்லா இடத்திலும் இந்தி. தமிழ் வாழ்க என்று எழுதி வைத்தால் தமிழ் வாழுமா? தமிழ் வாழ்க என்று அரசு அலுவலகங்களில் தமிழ் வாழ்க என்று எழுதியிருக்கிறது. உள்ளே கோப்புகளில் தமிழ் இருக்கிறதா? தமிழன் நாட்டில் இருக்குதா? தமிழ் நாட்டில் இருக்குதா? தமிழன் வீட்டில் இருக்கிறதா? அது ஏட்டில் இருக்கிறதா? தாய்மொழி. தாய்மொழியை மறந்து விட்டு கடந்து போன இனம், இறந்து போன இனம். தாய்மொழி அழிந்து சிதைந்தால் ஒரு இனம் இறந்து போகும் என்ற வரலாற்று உண்மையை அறியாதவர்களா நீங்கள்? அதை பற்றி கவலைப்படுவார்களா? முன்பு இந்தியை திணித்தார்கள், எதிர்த்தோம், போராடினோம். இப்போது இந்திக்காரர்களை திணிக்கிறார்கள். 1.5 கோடி இந்தியர்கள், வட இந்தியர்கள். சேலத்திலே போய் பாருங்கள், தேநீர் விடுதி வைத்திருக்கிறவன்லாம் முழுக்க ராஜஸ்தானி, வட இந்தியவன். கொஞ்ச நாள் மளிகை கடை வைப்பான், கூலியாக வேலைக்கு வருவான், 5 ஆண்டுகளில் முதலாளி ஆவான், நாம் கூலியாவோம். இது வரலாறெங்கிலும் நடந்திருக்கிறது. இமயவரை பரவியிருந்த ஒரு இனத்தின் மக்கள் இங்கே காலடியில் ஒடுங்க காரணம் என்ன? உங்களுடைய பொருளாதாரம். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, ஒரு இனத்தினுடைய அரசியல், அதிகாரம், பொருளாதாரம், இது 3இல் ஏதாவது ஒன்று பிறரிடத்தில் இருந்தாலே அந்த இனம் அடிமையாகிவிடும். ஆனால் நீண்ட காலமாக தமிழ் பேரினத்திற்கு இது 3மே வேறொரு இனத்திடம் இருக்கிறது. உங்களிடத்தில் கல்லூரி இருக்கிறதா? இல்லை. உங்களுக்கு மருத்துவமனை இருக்கிறதா? இல்லை. இல்லை. பெரிய பெரிய நிறுவனங்கள் உங்களுடையதா? இல்லை. நாம் இடஒதுக்கீடு முறையை பேசிக் கொண்டிருக்கிறோம். தனியார் பிற முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்தால் அங்கே என்ன ரிசர்வேஷன் கோட்டா, அங்கே என்ன இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படும்? ஒண்ணும் இருக்காது. நீங்கள் இந்தியர், உங்களுக்கென்று ஒன்று சொல்லுங்கள். யாராவது வேறு, எனக்கென்று என் நாட்டில் இது இருக்கிறது என்று சொல்லுங்கள் பார்ப்போம். ராணுவம் இருக்கா? ராணுவம் உனக்கானதா? இல்லை. 100 விழுக்காடு அந்நிய முதலீடு ராணுவத்தில். LIC இருந்தது, வாழ்நாள் காப்பீட்டு கழகம் 60 விழுக்காடு பங்கை தனியாருக்கு விட்டு விட்டார்கள். எப்படி இருக்கு? நெய்வேலி பழுப்பு நிலக்கரி NLC. நிலம் என்னது, வளம் என்னது? நான் நிலத்தை இழந்து, வாழ்வாதாரத்தை இழந்து, வீட்டை இழந்து வெளியேறி நாட்டுக்காக நிலத்தை கொடுத்தேன். 299 பேர் வேலைக்கு எடுத்திருக்கிறான். ஒருவன் கூட தமிழன் இல்லை. எவ்வளவு பெரிய ஆபத்தான போக்கு! எங்கே போய் கொண்டிருக்கிறது? இதை பற்றி யாவர் கவலைப்பட்டார்? இந்த ஆட்சியாளர்கள் சொல்வார்கள், மாநில உரிமையை பறித்து கொண்டு போய்விட்டது இந்தியா, மத்திய அரசு என்று. பறித்து கொண்டு போகும்போது நீங்க எங்கே போய் மல்லாக்கப்படுத்திருந்தீர்கள்? அதிகாரத்தில் தான் இருந்தீர்கள். போராடி தடுக்காமல் என்ன செய்தீர்கள்? எந்த உரிமையை எங்களுக்கு என்று பாதுகாத்து வைத்திருக்கிறீர்கள்? காவிரி நதிநீர் உரிமை, கச்சத்தீவை மீட்டு ஏதாவது ஒன்று, ஏதாவது ஒரு உரிமை, கொடுமையை நிகழ்த்தி விட்டார்கள்.